வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வெண்பாவை நல்லா வச்சு செஞ்சுருப்பாங்க கண்ணம்மா. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெண்பா பாரதியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வெண்பாவை பார்த்த உடனே கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்லுவாங்க, ஏங்க அங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணம்மா பாரதி கிட்டக்க இப்படி உரிமையாக பேசுகிறத பார்த்த உடனே வெண்பாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஹேமா, நான் கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுறாரு. வெண்பாவும் இப்போ பாரதி கூட போகிறாங்க. வெண்பா இப்போ பாரதி கிட்ட கேட்குறாங்க, இந்த கண்ணம்மா எதுக்கு அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நல்லா இல்லை பாரதி, எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறாங்க. உடனே பாரதி, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு வெண்பா, என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடுறாரு. அடுத்ததா பாரதி இப்போ ஹேமாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறாரு. ஆட்டோவோட டயரை மாற்றணும் கண்ணம்மா, யாராவது ஆட்டோவை தூக்கி பிடிச்சாங்கன்னா நான் டயரை மாற்றிடுவேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. இப்போ அங்கே போகிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நானே ஆட்டோவை தூக்கி பிடிக்கிறேன், நீங்கள் டயரை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோட்டில் இப்படி கண்ணம்மா நின்றுட்டுருக்கிறத ஹேமா பார்க்குறாங்க. உடனே டேடி ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் டேடி, சமையல் அம்மாவுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது போல், வாங்க டேடி போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஹேமா, அதெல்லாம் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இப்போ தானே டேடி சொன்னீங்க, யாருக்காவது நம்ம உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி மாற்றி பேசுகிறீங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொல்கிறாங்க. கண்ணம்மா கிட்டக்க இப்போ ஹேமா போகிறாங்க. என்ன சமையலம்மா, அந்த ஆட்டோவை தூக்கி பிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஹேமா, உங்கள் டேடியை வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கேட்குறாங்க. வெண்பாவும் இப்போ அந்த வழியாக கரெக்டாக வராங்க. இப்போ பாரதி கண்ணம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நின்று ஆட்டோவை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டிகிட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா வெண்பாவை பார்த்த உடனே வேணும்னே அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக பாரதியை உரசிக்கிட்டே நிற்கிறாங்க. கண்ணம்மா கிட்டேருந்து பாரதி தள்ளி தள்ளி போகிறாரு. ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, டயர் பக்கத்துலேயே வந்துட்டீங்க டாக்டர் சார், கொஞ்சம் தள்ளி போங்க டாக்டர் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணம்மா இப்போ மறுபடியும் வேணும்னே பாரதியை இடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே வெண்பாவுக்கு தாங்கவே முடியலை, பயங்கர கடுப்பாயிருது. இத்தனை வருஷமாக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும் போலையே, இந்த பாரதியும் கண்ணம்மாவும் கூடிய சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த வேலையாக இப்போ துளசியும் வராங்க. கண்ணம்மாவும் பாரதியும் ஒன்றா நிற்கிறத பார்த்த உடனே துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்பா ரொம்ப கோபமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.